புதுவை மக்களே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் பாண்டிச்சேரியில ஸ்டே பண்றதுக்கு ஹோட்டல் ரூம்ஸ் பாத்துட்டு இருக்கீங்களா? ஹோட்டல் செலவை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறீங்களா? இனி அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். நாம மூலகுளம் KFC பக்கத்துல இருக்கிற யாஷ் வில்லா, இந்த 3BHK வில்லால AC TV அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி கார் பார்க்கிங் வசதியோட உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. உடனடியா 9952421750 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க ஸ்டேவை புக் பண்ணிக்கோங்க. யாஷ் வில்லா, குண்டுசாலை மெயின் ரோடு, மேரி உழவர்கரை, புதுச்சேரி. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுவை தமிழக பகுதிகளில் மோட்டார் சைக்கிள்கள் திருடிய எலக்ட்ரீஷியனை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி தவளக்குப்பம் அடுத்த பூர்ணாங்குப்பத்தை சேர்ந்தவர் ராஜசேகர். இவர் லலிதா நகர் பகுதியில் தனது விலை உயர்ந்த மோட்டார் சைக்கிள்களை நிறுத்தி வைத்திருந்தார். சிறிது நேரம் கழித்து வந்து பார்த்தபோது மோட்டார் சைக்கிள்களை காணவில்லை. இதுகுறித்த புகாரின் பேரில் தவளக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். மேலும் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு 31 கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தனர். அதில் மர்ம நபர்கள் 2 பேர் மோட்டார் சைக்கிள்களை திருடி செல்வது போல் காட்சி பதிவாகியிருந்தது. இதனை வைத்து போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது மோட்டார் சைக்கிள்களை திருடியது ஆரோவில் அடுத்த இடையச்சாவடி பகுதியைச் சேர்ந்த எலக்ட்ரீஷியன் நரேஷ், வயது 19. அவரது நண்பர் திருச்சிற்றம்பலம் கூற்றோடு பகுதியைச் சேர்ந்த அரவிந்த் என்பது தெரியவந்தது. இதையடுத்து வீட்டில் பதுங்கியிருந்த நரேஷை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் எலக்ட்ரீஷியன் தொழிலில் போதிய வருமானம் இல்லாததால் அரவிந்தனுடன் இணைந்து புதுவை தமிழக பகுதிகளில் மோட்டார் சைக்கிள்களை திருடியதை ஒப்புக்கொண்டனர். இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 3 மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்து தொடர்ந்து தலைமறைவாக உள்ள அரவிந்தை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் இந்திய விளையாட்டு ஆணையம் சார்பாக தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு மிதிவண்டி ஓட்ட நிகழ்ச்சி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி விளையாட்டு மற்றும் இளைஞர் நல இயக்குநரகம் மற்றும் இந்திய விளையாட்டு ஆணையம் சார்பாக புதுச்சேரி கேலோ உற்சவ தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு விளையாட்டு திருவிழாவின் ஒரு நிகழ்ச்சியாக பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்ட மிதிவண்டி ஓட்ட நிகழ்ச்சி புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியினை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், விளையாட்டுத்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பாராளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினர் செல்வ கணபதி, தலைமை செயலர், விளையாட்டுத்துறை செயலாளர் மற்றும் பல்வேறு துறை செயலர்களும் காவல்துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளை விளையாட்டு மற்றும் இளைஞர் நல இயக்குநர் வெர்பினா ஜெயராஜ் செய்திருந்தார். நாட்டின் 79வது சுதந்திர தினத்தையொட்டி காரைக்காலில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. நாட்டின் 79வது சுதந்திர தினம் இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் சுதந்திர தினத்தை போற்றும் வகையில் காரைக்காலில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் சிறப்பு இரத்த தான முகாம் நடைபெற்றது. காரைக்காலில் உள்ள தௌஹீத் ஜமாத் அலுவலகத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாவட்ட தலைவர் ஜாகர் அப்பாஸ் தலைமையில் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். இரத்த தானம் செய்தவர்களுக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் ஊட்டச்சத்துள்ள உணவுகள் வழங்கப்பட்டது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மருத்துவ சேவை அணி சார்பில் தொடர்ந்து பல்வேறு நாட்களில் இரத்த தான முகாம் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் ஒப்பந்த ஆசிரியர்கள் முறையை தடை செய்து நேரடியாக ஆசிரியர்களை நியமனம் செய்ய வேண்டும் என அகில இந்திய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. அகில இந்திய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பின் AIPTF தேசிய நிர்வாகிகளின் மாநாடு புதுச்சேரி ஹோட்டல் அபிராமி ரெசிடென்சியில் நடைபெற்றது. கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்து விளக்கு ஏற்றி மாநாட்டை துவக்கி வைத்தார்.
இரண்டாம் நாள் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக சுற்றுலா மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டார். இந்தியாவில் முதல் முறையாக புதுச்சேரியில் ஒருங்கிணைந்த காலை மற்றும் மதிய உணவு திட்டம் சிறப்பாக செயல்படுத்துவதாக பெருமிதத்துடன் கூறினார். இவ்விழாவில் புதுச்சேரி அரசு அனைத்து ஆசிரியர் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் அகில இந்திய ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களில் இருந்தும் கலந்து கொண்ட அனைவருக்கும் புதுச்சேரி அரசின் சார்பாக சிறப்பு செய்யப்பட்டது. மேலும் நினைவு பரிசுகளும் கொடுக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசு அனைத்து ஆசிரியர் சங்க தலைவர் செந்தில்குமார் வரவேற்க மாநாட்டில் புதுச்சேரி ஒருங்கிணைந்த அரசு ஆசிரியர் கூட்டமைப்பு தொடக்கப்பள்ளி பிரிவின் தலைவராக வாழுமுனி, பொதுச் செயலாளராக மணிமாறன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். நாடு முழுவதும் ஒப்பந்த ஆசிரியர்கள் முறையை தடை செய்து நேரடியாக ஆசிரியர்களை நியமனம் செய்ய வேண்டும். நாடு முழுவதும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். ஆசிரியர்களுக்கு ஒரே சீரான சம்பள உயர்வு அளிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டன. இதில் 24 மாநிலங்களைச் சேர்ந்த ஆசிரியர் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். காரைக்காலில் பழமை வாய்ந்த கிளிஞ்சல்மேடு எல்லையம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தையொட்டி புனித நீர் எடுக்கும் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ எல்லையம்மன் ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு கடந்த 2 ஆண்டுகளாக திருப்பணி வேலைகள் நடந்து வந்த நிலையில் திருப்பணிகள் நிறைவுற்று வரும் 4ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. கும்பாபிஷேகத்தை ஒட்டி எல்லையம்மனுக்கு புனித நீர் எடுக்கும் நிகழ்வு காரைக்கால் அம்மையார் சந்திர புஷ்கரணியில் இருந்து எடுக்கப்பட்டது. முன்னதாக சந்திர புஷ்கரணிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு யானையின் மீது புனித நீர் அடங்கிய கலசத்தை சுமந்து சுபாச்சாரியாரும் அதனைத் தொடர்ந்து 11 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் குடங்களில் புனித நீரையும் முளைப்பாளிகையும் எடுத்து ஊர்வலமாக வந்தனர். அப்போது பொய்க்கால் குதிரை, மயிலாட்டம், கோலாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய நடனத்துடன் புனித நீர் ஊர்வலமாக வெகு சிறப்பாக நடைபெற்றது. வரும் 2ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் யாகசாலை பூஜைகள் தொடங்க உள்ளது. சிறப்பான சேவை செய்த முதலமைச்சர்கள் பட்டியலில் இடம் பிடிக்காமல் சொத்து பட்டியலில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி இடம் பிடித்ததால் புதுச்சேரி மக்கள் வியப்பும் அதிர்ச்சியும் அடைந்துள்ளனர். இந்தியாவில் 30 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்களில் டாப் 10 பணக்கார முதலமைச்சர்கள் யார் யார் என்பது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு சமீபத்தில் பட்டியல் ஒன்று வெளியானது. அதன்படி 931 கோடி ரூபாய்க்கும் அதிகமான சொத்துக்களுடன் ஆந்திர பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடு முதலிடத்தை பிடித்துள்ளார். 6வது இடத்தில் 38 கோடி ரூபாய்க்கும் அதிகமான சொத்துக்களுடன் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளார். இந்த சொத்து விவரங்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்னர் முதலமைச்சர்கள் தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பித்த ஆவணங்களிலிருந்து எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் முதலமைச்சர்கள் மக்களுக்காக செய்த சிறப்பான திட்டங்கள் குறித்த பட்டியலும் அதில் இடம்பெற்றுள்ள நிலையில் அந்த பட்டியலில் ரங்கசாமியின் பெயர் இடம்பெறவில்லை. சிறப்பான சேவை செய்த முதலமைச்சர்கள் பட்டியலும் இருந்த நிலையில் அதில் இடம் பிடிக்காமல் சொத்து பட்டியலில் ரங்கசாமி இடம் பிடித்ததால் புதுச்சேரி மக்கள் வியப்பும் அதிர்ச்சியும் அடைந்துள்ளனர். அத்தானி ஒரு மோசடி பேர்வழி. புதுச்சேரி மக்கள் விழிப்புடன் இல்லை என்றால் நாளை புதுச்சேரி முழுவதும் அத்தானியின் கையில் சென்றுவிடும் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பகிரங்கமாக எச்சரித்துள்ளார். தேர்தலில் வாக்கு திருட்டுக்கு உதவிய இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கண்டன பேரணி நடைபெற்றது. அரியாங்குப்பம் பெரியார் சிலை சதுக்கத்தில் இருந்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் புறப்பட்ட பேரணி முருங்கப்பாக்கம், முதலியார்பேட்டை, கடலூர் சாலை வழியாக சென்று வெங்கட சுப்பா ரெட்டியார் சிலை சதுக்கத்தில் முடிவடைந்தது. இந்த பேரணியில் அரியாங்குப்பம், முதலியார்பேட்டை, ராஜ்பவன், உப்பளம், மங்களம், ஏம்பலம், நெட்டப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு தொகுதிகளில் இருந்து காங்கிரஸ் தொண்டர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் பெரும் திரளாக கலந்து கொண்டு இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து கையில் கண்டன பதாகைகளுடன் கோஷங்களை எழுப்பியவாறு சென்றனர். பேரணியின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் அத்தானியை நேரடியாக சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம் பேரம் பேசிவிட்டு தற்பொழுது புதுச்சேரி மின்துறையை அத்தானிக்கு விற்றுவிட்டார். ஆனால் தற்பொழுது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கிறார். பொய் சொல்கிறார்கள், மக்களை ஏமாற்றுகிறார்கள். என்ஆர் காங்கிரஸ் அரசு தூக்கி எறியப்பட வேண்டும். அத்தானி ஒரு மோசடிக்காரர். மக்கள் விழிப்புணர்வுடன் இல்லை என்றால் நாளை புதுச்சேரி முழுவதும் அத்தானியின் கையில் சென்றுவிடும் என்றும் அவர் எச்சரித்தார்.
புதுச்சேரியில் கோயில் நிலம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது தொடர்பாக ஆக்கிரமிப்பாளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி வேதபுரீஸ்வரர் ஆலயத்திற்கு சொந்தமான தியாக முதலியார் வீதியில் உள்ள இடத்தினை சிலர் ஆக்கிரமித்து வைத்துள்ளதாக புகார் வந்தது. இந்நிலையில் அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் அப்பகுதி வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் அவ்விடத்திற்கு சென்று மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் அதிகாரிகளிடம் இது சம்பந்தமாக ஆக்கிரமிப்பாளர்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அளிக்க உத்தரவிட்டார். மேலும் கூடிய விரைவில் மாஜிஸ்திரேட் மற்றும் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அனுமதியுடன் அவ்விடத்தை காலி செய்து பழைய நிலைக்கு விரைவில் கொண்டுவர அங்கிருந்து இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்தார். நாடு முழுவதும் இணைய வழி மூலம் ரூபாய் 200 கோடிக்கு மேல் மோசடி செய்த இருவரை கைது செய்த சைபர் கிரைம் போலீசார் இவ்வழக்கில் தொடர்புடைய பலரை தேடி வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்த மகேஷ்குமார் என்பவருக்கு ஆன்லைன் பகுதி நேர டைப்பிங் வேலை இருக்கிறது என கூறி அவருக்கு 11 மாத கால வேலை செய்ய போலியான ஒப்பந்தம் மற்றும் லிங்க் அனுப்பப்பட்டுள்ளது. அந்த லிங்கின் மூலம் மகேஷ்குமார் அவர்கள் கொடுத்த வேலையை செய்து வந்துள்ளார். இதற்கிடையே அவர்கள் கொடுத்த குறிப்பிட்ட காலக்கெடுவில் வேலையை செய்து முடிக்காததால் மகேஷ்குமார் மீது வழக்கு பதிவு செய்ய போவதாக மிரட்டி அவரிடம் இருந்து 4,68,127 ரூபாய் பெற்று மோசடி செய்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் சீனியர் எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன் உத்தரவின் பேரில் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். அதில் மோசடி செய்யப்பட்ட பணம் சென்ற வங்கி கணக்கை கொண்டு மும்பையை சேர்ந்த சிவப்பா லட்சுமண் பானை 62, உதயப்பா நான போப்படை 56 ஆகியோரை குஜராத்தில் வைத்து கடந்த 20 நாட்களுக்கு முன் கைது செய்தனர். பின் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த மோசடி கும்பலுக்கு மூளையாக செயல்பட்டது ஒடிசாவை சேர்ந்த கன்குசரன் சிவராம், பணிக்கராகி, அபிஷேக் என்ற ஜகாத் நாயக் என்பதும் அவர்கள் இருவரும் துபாய் சுற்றுலா சென்றிருப்பதும் தெரியவந்தது. இதையடுத்து அவர்கள் வெளிநாடு தப்பி செல்லாமல் இருப்பதற்காக உடனடியாக மத்திய இமிகிரேஷன் துறைக்கு லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இந்நிலையில் சுற்றுலா முடிந்து கடந்த 24ஆம் தேதி மும்பை விமான நிலையத்திற்கு வந்த இருவரையும் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை நடத்தியதில் அவர்கள் பல்வேறு பெயர்களில் 35 போலியாக நிறுவனங்களை உருவாக்கி அதில் வங்கிக் கணக்கை இணைத்து மோசடியாக சம்பாதிக்கும் படத்தை எடுத்துள்ளது தெரியவந்துள்ளது. மேலும் இவர்கள் மீது இந்தியா முழுவதும் 1500 ஆன்லைன் மோசடி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதும் இதுவரை 203 கோடி ரூபாய்க்கு மேல் பொதுமக்களின் பணத்தை மோசடி செய்துள்ளதும் 23 மாநில போலீசார் இவர்களை தேடி வருவதும் தெரியவந்தது. கைது செய்யப்பட்ட இருவரிடம் இருந்து ரூபாய் 4,68,000 ரொக்கம் மற்றும் மோசடிக்கு பயன்படுத்திய மொபைல் போன்கள், சிம் கார்டுகள், வங்கி புத்தகங்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தொடர்ந்து இருவரையும் நேற்று கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் பலரை கைது செய்யும் நடவடிக்கையில் சைபர் கிரைம் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையே சைபர் மோசடி வழக்கில் சிறப்பாக செயல்பட்டு முக்கிய குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய சைபர் கிரைம் போலீசாரை சீனியர் எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன் பாராட்டினார். பேட்டி நித்யா, முதுநிலை காவல் கண்காணிப்பாளர், சைபர் கிரைம். காவல்துறை சார்பில் சனிக்கிழமை நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் 31 புகார்களுக்கு உயர் அதிகாரிகள் உடனடி தீர்வு அளித்தனர். காவல்துறை சார்பில் பல்வேறு காவல் நிலையங்களில் மக்கள் மன்றம் சனிக்கிழமை நடந்தது. இதில் பொதுமக்களின் குறைகளை நிவர்த்தி செய்யவும் புகார்களுக்கு உடனடி தீர்வு காணவும் காவல்துறை உயர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர். திருக்கனூர் காவல் நிலையத்தில் காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம், மேற்கு கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ஆர் கலைவாணன், மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் வடக்கு கண்காணிப்பாளர் ரகுநாயகம், அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் செல்வம், போக்குவரத்து காவல் நிலையத்தில் போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் ரச்சனா சிங் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்று மக்களின் குறைகளை கேட்டனர். இந்த நிகழ்வில் 52 புகார்கள் பெறப்பட்டன. இதில் 31 புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது. பணம் தருவதாக கூறி வங்கிக் கணக்கு மற்றும் சிம் கார்டு கேட்டால் கொடுக்க வேண்டாம் என சீனியர் எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் வர்த்தகம் மூலமாக அதிக பணம் சம்பாதிக்கலாம் என பகுதி நேர வேலை வாய்ப்புகள் வழங்குகிறோம் என்று ஆசை வார்த்தைகள் கூறினால் அதனை நம்பி யாரும் பணம் செலுத்தி ஏமாற வேண்டாம். பிடெக்ஸ் கொரியர் ட்ராய் மும்பை போலீசில் இருந்து பேசுவதாக கூறி உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்துள்ளோம் என்று கூறினால் அவர்களது தொடர்பை உடனடியாக துண்டித்துவிட்டு போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். உங்கள் வங்கி கணக்கு சஸ்பெண்ட் செய்வதாக கூறி வாட்ஸ்அப் மூலமாக ஏதேனும் லிங்க் மற்றும் ஆப்
ஆப் மெசேஜ் வந்தால் அதனை லிங்க் செய்ய வேண்டாம். மொபைல் ஆப் மூலம் உடனடி கடன் மற்றும் குறைந்த வட்டியில் லோன் தருவதாக கூறி உங்களுடைய புகைப்படங்களை பெற்றுக்கொண்டு ஆபாசமாக சித்தரித்து மிரட்டினால் அதனை நம்பி யாரும் பணம் செலுத்த வேண்டாம். ஆன்லைனில் அல்லது தெரிந்தவர்கள் யாரேனும் உங்களிடம் பணம் தருவதாக கூறி வங்கி கணக்குகள் மற்றும் சிம் கார்டு கேட்டால் அதனை நம்பி வாங்கி தர வேண்டாம். அதனை மீறி அவர்களிடம் உங்களுடைய வங்கி கணக்கு மற்றும் சிம் கார்டுகளை கொடுத்து அதன் மூலம் சைபர் மோசடி நடந்தால் உங்கள் மீது கைது நடவடிக்கை எடுக்க நேரிடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் சந்திர பிரியங்கா 2 அமைச்சர்கள் தனக்கு தொடர்ந்து தொல்லை கொடுப்பதாகவும் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் ஒரு காணொலியை வெளியிட்டு புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். இது தொடர்பாக சந்திர பிரியங்கா வெளியிட்டுள்ள அந்த காணொலியில், புதுச்சேரியில் 2 அமைச்சர்கள் எனக்கு பயங்கர டார்ச்சர் கொடுக்கிறார்கள். நான் செல்லும் பாதையில் கண்காணித்து என்னை சுற்றி உளவாளிகள் உள்ளனர். நான் பாதுகாப்பான இடத்தில் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஒரு பெண் கஷ்டப்பட்டு அரசியலில் வளர்ந்து வந்துவிடக் கூடாது என தன்னை இழிவுபடுத்துவதாகவும் அமைச்சராக இருந்தபோது சந்தித்த பிரச்சினைகளை கூட வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை என்றும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார். நான் ஒதுங்கி இருந்தும் என்னை கட்டுக்குள் வைக்க முடியவில்லை என்று அவர்கள் டார்ச்சர் கொடுக்கிறார்கள். முதல்வர் அவர்களுக்காக பொறுத்து போகிறார். அனைத்தும் தெரிந்தும் முதல்வரும் பொறுத்து போகிறார் என்று கூறியுள்ளார். உயிருக்கு ஆபத்து என்று புகார் கொடுக்க சென்றால் போலீஸ் அதிகாரிகள் கிண்டலாக பேசுகிறார் என்று குறிப்பிட்டு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு குறித்தும் கேள்வி எழுப்பியுள்ளார். சந்திர பிரியங்காவின் இந்த காணொலி எதிர்க்கட்சிகளிடையே விவாத பொருளாக மாறியுள்ளது. ஆளும் கூட்டணியில் உள்ள இந்த உள்பூசல்கள் எதிர்காலத்தில் புதுச்சேரி அரசியலில் மேலும் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீட் அல்லாத இளநிலை பட்ட படிப்புகளுக்கு விருப்ப பாடங்களை செப்டம்பர் 1ஆம் தேதிக்குள் மாணவர்கள் தெரிவிக்க வேண்டும் என்று சென்டாக் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கு பிவிஎஸ்சி கால்நடை மருத்துவம், பிடெக் மற்றும் பிஎஸ்சி நர்சிங், பிஎஸ்சி வேளாண்மை, தோட்டக்கலை, பிபிடி, பிஎஸ்சி பாராமெடிக்கல் படிப்புகள், பிஃபார்ம், பிஏ, எல்எல்பி, கலை அறிவியல், வணிகவியல் உள்ளிட்ட படிப்புகளுக்கான 2வது சீட் ஒதுக்கீட்டுக்கு மாணவர்கள் தங்களது டேஷ்போர்டு உள்நுழைவு சான்றுகளை பயன்படுத்தி பாட விருப்பங்களை செப்டம்பர் 1ஆம் தேதி மதியம் 1 மணிக்குள் சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆகஸ்ட் 15ஆம் தேதியிட்ட கடிதம் மூலம் சுகாதார செயலகத்தில் இருந்து பெறப்பட்ட சீட் மேட்ரிக்ஸுடன் கூடுதலாக இந்திராணி நர்சிங் கல்லூரி, வெங்கடேஸ்வரா பாராமெடிக்கல்ஸ், அறிவியல் கல்லூரி, வெங்கடேஸ்வரா மருந்தியல் கல்லூரி ஆகியவற்றுடன் தொடர்புடைய பல்வேறு துணை மற்றும் சுகாதார படிப்பு சேர்க்கைக்கான சீட் மேட்ரிக்ஸ் வெளியிடப்பட்டுள்ளது. முதல் சுற்றின் போது சமர்ப்பிக்கப்பட்ட பாட விருப்ப தேர்வுகள் 2வது சுற்று கலந்தாய்வுக்கு செல்லாது. எனவே 2வது சுற்று கலந்தாய்வில் பங்கேற்க விரும்பும் அனைத்து மாணவர்களும் உயிரியல் சார்ந்த படிப்புகளில் சேர விரும்பும் மாணவர்கள் உள்பட பாட விருப்ப தேர்வுகளை புதிதாக சமர்ப்பிக்க வேண்டும். பாட விருப்ப தேர்வுகளின் வரிசையை நிரப்புவதில் மாணவர்கள் உரிய கவனம் செலுத்த வேண்டும். 2வது சுற்று கலந்தாய்வு புதிய இடம் ஒதுக்கப்பட்டால் முதல் சுற்றில் ஒதுக்கப்பட்ட இடம் தானாகவே ரத்து செய்யப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.